கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வாரம் ஒரு சாட்சி நிகழ்ச்சியின் மூலமாக திரும்பவுமாக இந்த வாரத்தில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த ப்ரோக்ராம், அதாவது 7th anniversary பார்க்காதவங்க ப்ரோக்ராமில் போய் பாருங்க. அழகான பாட்டு இருக்குது, பிஷப் ஐயாவுடைய ஒரு செய்தி இருக்குது, அற்புதமான ஒரு சாட்சி இருக்குது, மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இன்றைக்கு நாம் ஒரு வித்தியாசமான சாட்சியை கேட்க போகிறோம். அதாவது, நான் வேலை செய்கிற ஸ்கூலில் ஒரு டீச்சர் ஒர்க் பண்ணுறாங்க. திடீர்னு ஒரு நாள் அவங்க தன்னுடைய மகளையும் அவங்க அப்பாவையும் கூட்டிகிட்டு ஆஃபீஸுக்குள்ளே வராங்க. அப்போ நான் எதுக்குடா திடீர்னு வர்றாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, அப்போ அந்த டீச்சர் சொன்னாங்க, சார், என்னுடைய மகளுக்கு நீர் கட்டி, அதாவது லம்ஸ் அடிக்கடி வருது. டாக்டர்ஸ் அது ஈஸியாக குணமாகாது, டைம் ஆகுன்னு சொல்கிறாங்க. இப்போ கூட அந்த சின்ன பிள்ளைக்கு நெஞ்சு பகுதியில் ஒரு கட்டி வந்திருக்குது சார், நீங்கள் ப்ரேயர் பண்ண முடியுமா அப்படின்ட்டு கேட்டாங்க. அவளுக்கு ஆக்சுவலி கட்டி எக்ஸாக்டா இந்த பொசிஷன்ல, ரொம்ப சின்ன பிள்ளை. ஆமாம், இந்த பக்கம் கட்டினா அது பெருசா தான் இருந்துச்சு அந்த கட்டி. ஏற்கனவே கட்டியை பத்தி நம்ம சாட்சி கேல்வின் குள்ளது நம்ம கொடுத்தோம். ஆமா, என்னுடைய கையிலயும் ஒரு கட்டி நான் உங்களுக்கு சாட்சி சொல்லியிருக்கிறேன். கேல்வினுக்கும் ஆமா, கன்னத்துல. இப்போ நாங்க என்ன பண்ணேன்னு சொன்னா, அந்த குழந்தைக்காக நாங்க ஆபீஸ்லயே நின்று ஜெபம் பண்ணேன். அப்ப அந்த கட்டியை தொட்டு நான் ஜெபம் பண்ணேன். ஏசப்பா, இந்த பிள்ளைக்கு விடுதலை கொடுங்க அப்படின்னுட்டு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத என் மெலி சொல்லுவாங்க. இப்போ அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, இவங்க ஆஃபீஸ்லேருந்து வெளியே ஸ்டாஃப் ரூமுக்கு போயிட்டு நான் அவகிட்ட என்ன சொன்னோம்னா, நீ என்ன பண்ணு, தினந்தோறும் அதில் சிலுவை அப்படின்னா கிராஸ் போட்டு நீ ப்ரேயர் பண்ணு, சரி, கண்டிப்பாக உனக்கு ஆண்டவர் இதுல இருந்து ஹீலிங் கொடுப்பாரு அப்படின்ட்டு. நாமளும் தொடர்ந்து ஜெபம் பண்ணோம். நாங்கள் கண்டினியூஸாக 5 o'clock அர்லி மார்னிங் ப்ரேயரில் அந்த சின்ன குழந்தைக்காக டெய்லி நாங்கள் ப்ரேயர் பண்ணோம். இது கிட்டத்தட்ட 1 month தான் நாங்கள் ஜெபிச்சிருப்போம். சரி, அந்த டீச்சர் என்கிட்ட ஒரு ரிப்ளையும் கொடுக்கல. நானாகவே திரும்பவும் அந்த டீச்சர்கிட்ட சொன்னா, மகளுக்கு எப்படி இருக்கு இப்போ, கட்டி சுகமாயிட்டா அப்படின்னு கேட்டோன்னு, ஆமாம்மா என் மகளுக்கு சரியாயிட்டு அப்படின்னு. அப்ப நான் சொன்ன, சாட்சி எப்போ கொடுப்பீங்க அப்படின்ட்டு. இல்ல டீச்சர், என் மகளுக்கு மறுபடியும் கண்ணு பக்கத்துல இந்த சைட்ல திரும்பமா கட்டி வந்திருக்கு அப்படின்ட்டு. அப்ப நான் அவகிட்ட என்ன சொன்னோம்னா, ஒருவேளை ஆண்டவர் உங்ககிட்ட சொல்றாரு, நீ அந்த கட்டிக்காக நீ சாட்சி கொடுக்கல, அதை ஞாபகப்படுத்துறதுக்காக இருக்கும் அப்படின்னு தான் நான் சொன்னேன் அவகிட்ட. அப்போ அந்த டீச்சர் உடனே அப்படின்னா சாட்சி சொல்லணும், ஏசப்பா திரும்ப ஏதாவது ப்ராப்ளம் கொடுப்பாங்கன்னு சொல்றீங்க. உங்களுக்கு அற்புதம் கொடுக்கறது நீங்க சாட்சி கண்டிப்பாக சொல்லணும். சரி, ஓகே. நீங்க சாட்சியே கொடுக்காத பட்சத்துல ஆண்டவர் எதுக்கு உங்களுக்கு சுகத்தை கொடுக்கணும்? இட்ஸ் வெரி கிளியர். ஒருத்தர் உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க, நீங்க தேங்க்ஸ் கூட சொல்றது இல்ல, ஆண்டவருக்கே நீங்க தேங்க்ஸ் சொல்ல மாட்டேங்கன்னா, அப்போ உலகத்துல நீங்க யாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லுவீங்க போறோம் எனக்கு தெரியாது. ஸோ எனக்கு ஆண்டவர் எப்படி உணர்த்தினாரோ அதே மாதிரி தான் நான் அவகிட்ட பேசினேன். ஸோ அப்படி சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஃபீலிங் வந்துச்சு, நம்ம தப்பா சொல்லிட்டோமோ அப்படின்ட்டு. நான் அந்த டீச்சர் என்ன பண்ணேன், உடனே பிசிக்ஸ் லேப்ல கொண்டு போய் உட்கார வச்சு, இங்க சாட்சி சொல்லுங்க அப்படின்ட்டு. அதான் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிற இடம். ஸோ அங்கே உட்கார வச்சு டெஸ்டிமனி எடுத்தா அவங்க சொன்னாங்க, நான் மராட்டியில் கம்ஃபர்டபுளாக இருக்கிறேன் அப்படின்ட்டு. சரி, மராட்டியில் எடுப்போடு டெஸ்டிமனி எடுத்தா, மொபைலில் லிப் சிங்கிங், அவங்க பேசுறதும் வீடியோ மேட்ச் ஆகலன்னு நாங்கள் 7th anniversary முன்னாடி தான் போடுறதா இருந்தது. இப்போ சரி 7th anniversary நம்ம ரிலீஸ் பண்ணிடும் அப்படின்ட்டு. அந்த சமயத்தில் டெக்னிக்கல் ஹெட்ட பேசும்போது கிறிஸ்டோபர் சொன்னா, வேண்டாம், மராட்டி டெஸ்டிமனி வேண்டாம், நீங்க ஹிந்தியில வாங்க அப்படின்ட்டு. சரி. ஸோ மறுபடியும் இதெல்லாம் எனக்கு தெரியாது. என்னுடைய வேலை என்ன, யாராவது ஜபிக்க வந்தாங்கன்னா ஜபிச்சிருவேன், சாட்சி சொல்ல சொன்னா அந்த சாட்சியை பற்றி பேசிடுவேன். ஆனா அதுக்கு பின்னாடி நடக்கிற காரியங்களெல்லாம் நீங்க கேளுங்க. இப்போ நான் மறக்க மாட்டேன். நான் ஒருத்தர்கிட்ட சொன்னா நான் கண்டிப்பா தொடர்ந்து மறுபடியும் அவங்ககிட்ட கேட்பேன். ஸோ 1 வாரம் ஆச்சு. அதுக்கப்புறம் திரும்ப அவங்ககிட்ட உட்காந்து, ஏம்மா எனக்கு திரும்ப நீங்க ஹிந்தியில தர முடியுமா அப்படின்ட்டு. அப்ப அந்த டீச்சர் சொன்னாங்க, அவ்வளோ கம்ஃபர்டபுளா இல்லை ஹிந்தியில. அது சொன்னேன், பரவாயில்ல, நீங்க எப்படி ஹிந்தியிலனாலும் கொடுங்க, பிரச்சனை இல்லை, ஆனால் ஹிந்தியில தாங்க. ஏன்னா எங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர், அவங்களுக்கு ஹிந்தியும் தெரியும், தமிழும் தெரியும். ஸோ அது எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ உடனே அவங்க ரெடி ஆயிட்டாங்க, நான் நாளைக்கு உங்களுக்கு தர்றேன் அப்படின்ட்டு. அப்போ மறுநாள் திரும்ப அவங்கள அப்ரோச் பண்றேன், எனக்கு நீங்க டெஸ்ட் பண்ணி தாங்க. ஸோ அவங்க ரெடி ஆகிட்டாங்க தரதுக்கு. அப்படின்னா திரும்ப டெஸ்ட் பண்ணி தர்றீங்களான்னு கேட்ட உடனே அவங்க சொன்னாங்க, மேம் நீங்கள் சொன்ன உடனே
என் மகளுக்கு வந்து அந்த கட்டி குறைய ஆரம்பிச்சிட்டு, ஆமென். அந்த அதாவது கட்டி இந்த கண்ணுல உள்ள கட்டியும் குறைய ஆரம்பிச்சு. அந்த கட்டி வந்து ஒரு 1 வீக்ல ஆண்டவர் வந்து அதையும் ஹீல் பண்ணி கொடுத்துட்டாரு. சரி அந்த கண்ணுல உள்ள கட்டியும் மறைஞ்சு சரி போயிட்டு 1 வீக் முன்னாடி நான் என்ன சொல்லிதான், நீ சாட்சி கொடு, நம்ம நேயர்கள் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க எல்லாரும் உங்க மகளுக்காண்டி ஜெபம் பண்ணுவாங்க, கண்டிப்பா ஜெபம் பண்ணுங்க, என்ன ஏதாவது ஒரு சாட்சி வந்தா. So நான் அப்படி சொல்லிட்டேன். ஆனா 1 வீக்குள்ள கடவுள் வந்து அந்த கண்ணுல அற்புதமான ஒரு சுகத்தை கொடுத்தார். கொடுத்துட்டாரு. அந்த கட்டி மறைஞ்சிட்டு. ஆமா, அப்ப இதுதான் இன்னைய சாட்சி. இந்த சாட்சி வந்து ஹிந்தியில ரொம்ப ஷார்ட்டா சொல்லியிருக்கிறாங்க. நீங்க என்ன செய்யுங்க, கடைசி வரை பாருங்க, கேளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நம்மோடு சாட்சியை பகிர்ந்து கொள்கிறவர் சிஸ்டர் கிரெட்டா வில்லியம் டிசோசா. இவரது கணவரின் பெயர் வில்லியம் கைட்டன் டிசோசா. அந்த சிறு குழந்தையின் பெயர் கிரேஸ் வில்லியம் டிசோசா. இவர்கள் மகாராஷ்டிராவிலே டிராவடே கட்காவ் புடார்கட் அப்படிங்கிற இடத்தை சார்ந்தவர்கள். இங்கே மகாராஷ்டிராவிலே விரார் பகுதியிலே நல்ல சோப்பரா என்ற இடத்துல குடும்பத்தோடு வசித்து வருகிறார்கள். எங்கே நாம் சாட்சியை கேட்கலாமா? मेरा नाम ग्रेटा है, मैं नालासोपारा वेस्ट में रहती हूँ। मेरी 3 साल की बेटी है, उसको कुछ दिन पहले यहाँ पे पानी का गांठ आया था और मैं बहुत घबरा गई। मैं उसको डॉक्टर के पास लेके गई थी। डॉक्टर ने बोला उसका कट करके सर्जरी करके निकालना पड़ेगा। उसके बाद मैं प्रिंसिपल सर के पास उसको प्रेयर के लिए लेके आई। प्रिंसिपल सर ने उसके लिए प्रेयर किया। उन्होंने बोला कि मैं उसको प्रेयर में रखता हूँ। और उसके बाद मैं घर पे जब भी गई, थोड़े दिन बाद वो गांठ अपने आप ही कहाँ चला गया मालूम नहीं। अभी उसके शरीर के ऊपर कोई भी ऐसा गांठ नहीं है। तो मैं भगवान को धन्यवाद बोलना चाहती हूँ, सर को भी धन्यवाद बोलना चाहती हूँ कि मैं मेरी बेटी को हमेशा ऐसे ही वो अपने प्रेयर में रखे। थैंक यू. நல்ல ஒரு சாட்சியை கேட்டீங்க இல்லையா? பாருங்க, சாட்சியில சகோதரி என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஜெபத்தினால கட்டி கரைந்து போனது. டாக்டர்ஸ் சொன்னதை விட அதிகமாக இவங்க ஆண்டவரை விசுவாசித்தாங்க, ஆண்டவரை நேசித்தாங்க. நாங்களும் ஜெபித்தோம், ஆண்டவர் அங்கே அற்புதங்களை செய்தார். ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போமா? அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவித்தார் அப்படின்னு சொன்னால், நாங்கள் ஜெபித்தோம், ஆண்டவர் வசனத்தை அனுப்பி அந்த குழந்தையை சுகமாக்கினார். ஏன்னா சுகம் தருகிற ஒரே தேவன் நம்முடைய தேவன் மாத்திரமே. மருத்துவர்கள் மருந்துகளை கொடுக்கலாம், ஆனால் பரம பிதாவாகிய நம்முடைய இயேசுவானவர் தான் நிரந்தரமான ஒரு விடுதலையை எல்லா விதமான வியாதிகளுக்கும் கொடுக்க முடியும். சாட்சியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்கள் வீட்லேயும் பிள்ளைகளுக்கோ பெரியவர்களுக்கோ ஏதாவது சுகவீனம், பலகீனம், ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னு சொன்னால் தொடர்ந்து நீங்கள் முழங்கால் படிட்டு ஜெபிங்க. கர்த்தர் உங்களை எல்லா விதமான ஆபத்துகளிலும் இருந்து, வியாதிகளிலும் இருந்து, பலகீனங்களிலும் இருந்து விடுதலையை தருவார். இன்றைக்கு நம்மோடு சாட்சியை பகிர்ந்து கொண்ட அன்பு சகோதரியையும் அவரது குடும்பத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்ற உங்கள் யாவரையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். திரும்பவுமாக அடுத்த வாரத்தில் இன்னொரு புதிய சாட்சியோடு உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென்.